ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இங்கே இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை திரு ராஜா சங்கர் சேதுமாதன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். இப்போ மீடியாக்களில் ஒரு வாரமாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. கேட்குதுங்களா ஐயா? மீடியாக்களில் இப்போ ஒரு வாரமாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. சனி பயிற்சியை பற்றி விவாதம் நடக்குது. ஒரு ஜிடிவியில் பேசக்கூடிய ஒரு ஜோதிடர் சனி பயிற்சியே கிடையாது, 6/3 தான் சனி பயிற்சி, இந்த வருடம் சனி பயிற்சியே இல்லைன்ட்டார். அதுவும் வாக்கிய பஞ்சாங்கம். கோயில்களில் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் அனுஷ்டானம் பண்ணுவாங்க. ஆனால் திருக்கணிதப்படி நேற்று இரவு 9:44 ரேவதி நட்சத்திரத்தில் சனி பயிற்சி நல்லா இருக்கு. சனியை யார் ராசிநாதனாக கொண்டு இருக்காங்களோ அல்லது சனி யோகத்தை செய்யக்கூடிய ராசிக்காரர்களோ இந்த சனி பயிற்சி பிரமாதமான நன்மைகளை செய்யும். ரெண்டாவது, நாம் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறப்போ இது திருக்கணிதப்படி கணிக்கப்பட்டிருக்கா அல்லது வாக்கியப்படி கணிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. வாக்கியப்படி கணிக்கப்பட்டிருந்தா அந்த பஞ்சாங்கத்தை எடுத்தால் அவங்களுக்கு பலன் சொல்லிடுங்க. திருக்கணிதப்படி கணிக்கப்பட்டிருந்தா அதுபடி பலன் சொல்லுங்க. இதுல இது சிறந்தது அல்லது வாக்கியம் தான் சரி அல்லது திருக்கணிதம் தான் சரி அப்படின்னு கணக்கை எடுத்துக்க வேண்டியதில்லை. எந்த கணிதத்துல அந்த ஜாதகத்தை நாம கணிச்சிருக்காங்களோ அந்த ஜாதகத்தை அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பலன் சொல்லுங்க. இது ஒரு பெரிய வாதமே தேவையில்லை. ஆனா பெரிய பெரிய ஜோதிடர்கள் இதுக்காக எல்லாம் முட்டி மோதிக்கிறாங்க. பாரம்பரிய ஜோதிடம் தான் சிறந்தது, கோயிலில் திருநள்ளாறுல அன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க, அதனால அன்னைக்கு தான் சனி பயிற்சி, திருநள்ளாறு இந்த சனி பயிற்சி கிடையாது, இது சனி பயிற்சியே கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. திருக்கணிதம் பின்னாடி வந்தது, வாக்கியம்ங்கிறது முன்னாடி வந்தது. அதுல சில பிழைகள் இருக்கு அல்லது சில விஷயங்கள் சரியா வரல. அப்படிங்கிறதுனால தான் திருக்கணிதத்தை இப்ப நாம எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதிகம் இருக்கும். இந்த பக்கம்லாம் நம்ம திருக்கணிதம் தான். இப்ப நம்ம திருக்கணிதத்தை பார்க்கறவங்க திருக்கணிதப்படி நம்ம எடுத்துக்கலாம் கணக்கு. இந்த அயனங்கள்ல திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கு வித்தியாசம் வரும். ஆனா பொதுவா அயனங்கள் உத்தராயணம் தை 1 ஆரம்பிச்சோன்னு பொதுவா வந்துடும். ஆனா டிசம்பர் 20, 21 உத்தராயணம் மாறிக்கும். ஆனா அதை கணக்கில் ஜோதிடர்கள் எடுத்துக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. இப்போ ஐயா ரவிச்சந்திரன் ஐயா சொன்னார், செவ்வாய் தோஷங்கிறது பெரும்பாலும் கிடையாதுன்னு. அது உண்மைதான். ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு 72 விதி சரி செய்யணும். ஆனால் பார்க்க வர பெண் வீட்லேயே மாப்பிள்ளை வீட்லேயே நாம் சொன்னால் நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, ஏங்க 4ல் செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தாங்கங்கிறாங்க. அது அவங்க மக்கள்கிட்ட ஊறி போச்சு. அப்போ நாம் அந்த பாணியில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். நம்மக்கிட்ட யார் ஜாதகம் பார்க்குறாங்களோ அந்த பாணியில் அவங்ககிட்ட போய் இப்போ நம்ம ஐயா சொன்னது உண்மைதான், ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஜனங்களுக்கு அது பாரம்பரியமாக அப்படியே ஜீனில் வந்துடுச்சு. 4ல் இருந்தால் செவ்வாய், 7ல் இருந்தால் செவ்வாய், 8ல் இருந்தால் செவ்வாய் அப்படின்னு. இன்னும் சில ஜோதிடர்களே அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சந்திரனுக்கும் செவ்வாய் பாருங்கங்கிறாங்க, சுக்கிரனுக்கும் செவ்வாய் பாருங்கங்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் இல்லாத ஆளே இருக்காது. சுக்கிரனுக்கும் செவ்வாய் தோஷம் பார்க்கணுங்கிறாங்க, சந்திரனுக்கும் பார்க்கணுங்கிறாங்க, லக்னத்துக்கு பாருங்க. அதுலேயும் விதிவிலக்கு நிறையா இருக்கு. அந்த விதிவிலக்கை நீங்கள் கூடுமான வரைக்கும் எடுத்து சொல்லிடுங்க. இது கிராமத்து ஜோதிடர்கள் வள்ளுவர்கள் எளிமையாக ஒரு வழி சொல்லியிருப்பாங்க. இது செவ்வாய் தான், ஆனால் பரிகார செவ்வாய். அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு யாரை, மக்களை வாடிக்கையாளர்களை சாந்தப்படுத்த இது ஒரு பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பயுமே நிறைய விதிகள். இப்போ ஐயா ஒரு விதி சொன்னார், அதுக்கு அடுத்து பேசினவர் ஒரு நவாம்சத்தை பாருங்கன்னாரு. மாதேஸ்வரன் ஐயா ஒரு விதி சொன்னார், சூரியன் 11ல் இருந்தால் இப்படி, 12ல் இருந்தால் இப்படிங்கிறது. இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். எந்த ஒரு கணக்கமும் தனித்து இருக்கிறப்ப ஒரு பலனை செய்யும், கூட சேர்க்க இருக்கப்ப அது ஒரு பலனை செய்யும். இப்போ தனிச்சு நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் தனிச்சு ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் தனிச்சு சிந்திக்கிறப்ப உங்கள் சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட ஒரு நண்பர் கூட்டாளி வந்துட்டார், அவர் இல்லை இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிறப்ப அந்த கூட இருக்காளுடைய சேர்க்கை அல்லது அவருடைய பேச்சை கேட்டு இவரும் இன்னொன்று செய்கிற மாதிரி வரும். அப்போ அந்த தனி கிரகத்துக்கும் சேர்க்கை பெற்ற கிரகத்துக்கும் பலன்கள் மாறுபடும். அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர்கள் எடுத்துக்கணும். எந்த லக்கணம் வேணா இருக்கணும், லக்கணத்துக்கு ஒரு கிரகம் நட்பாக இருக்கட்டும் அல்லது பகையாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் எந்த தன்மையில் சேர்ந்துருக்கு. ஒரு பால் டம்ளரில் எடுத்துங்க, சர்க்கரை அதோட டீ தூள் காப்பி தூள் அப்படிங்கிறது கலந்தா ஒன்று டீயாக இருக்குது இல்லை காப்பி அந்த சுவையை தரும். அதே பாலில் எலுமிச்சம்பழத்தை கலந்துட்டா பாலினுடைய தன்மை கெட்டு போயிடும். இது உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேங்க. அப்போ நம்ம ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்க கிரகம் அந்த லக்ன பாவத்தோட கனெக்ட் ஆகி நல்ல கிரகத்தின் தன்மை அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா தான் செய்வான். அதே கெட்ட கிரகத்தின் தன்மை ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அவன் கெடுதலே செய்வான் அப்படிங்கிறது தாங்க. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி விஷயத்தை நீங்கள் இந்த அளவில் எடுத்துங்க. ஜோதிடர்கள் எடுத்துக்கிறவங்க இதை எடுத்துங்க. ரெண்டாவது, ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய கர்மா சம்மந்தப்பட்டது, முன்வினை அல்லது முன்னோர்கள், அதாவது முற்பிறவியில் நம்ம இருந்தோமா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால்
முன்னோர்கள் செய்த கர்ம வினையை நாம் அனுபவிக்க பிறந்தவர்கள். எப்போ அவங்க சம்பாதிச்ச சொத்தை நாம் எடுத்துக்கிறோமோ அல்லது அவங்க உழைப்பில் வந்த பலனை நாம் எடுத்துக்கிறோமோ அப்போ அவங்க செய்த பாவ புண்ணியமும் நமக்குத்தான் சேரும். அப்போ அந்த பலனை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள். அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலிமா, இது அந்த காலத்திலே இருக்குது. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிடுறேன், கொஞ்சம் இதை புரிஞ்சுங்க. இந்த கதையில் ஒரு ஜோதிடர் வரார் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு பெரிய கிராமத்தில் பெரிய ஜமீன்தார், அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்திருக்கு. அவருக்கு குழந்தை பிறந்த நேரம் அந்த ஊருக்கு ஒரு ஞானி சாமியார் வர்றாரு. அந்த சாமியார் வந்துட்டு அந்த ஊரில் என்னடா எல்லாம் இவ்வளோ விசேஷமாக இருக்குங்க, என்ன விசேஷம்னு கேட்குறாரு. எங்கள் ஜமீன்தாருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, பல வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அதனால் ஊரில் இல்லை ஏழைப்பாளம் எல்லாத்துக்கும் துணிமணி தந்து சாப்பாடு போட்டு விசேஷமாக கொண்டாடுறாருங்கிறாங்க. இவர் அந்த ஊருக்கு போகிறார், அவங்க வீட்டுக்கு போகிறாரு. யாருக்கு? அந்த ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே போகிறப்ப பிரம்மன் வந்து தலையெழுத்தை எழுதிட்டு வெளியே வர்றாரு. என்ன பிரம்மரே நீங்கள் இங்கே வா அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் இந்த குழந்தை பிறந்தைக்கு தலையெழுத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னு. என்னன்னு எழுதிருக்கீங்க? இவன் தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தோடு பிறந்திருக்கான், இதுக்கு என்ன அவனுக்கு தனியாக நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த சாமி. அப்படி இல்லை, இவன் ஒரு மாட்டால் தான் ஜீவனை நடத்தணும், நான் விதி இவன் தலைவிதி எழுதிட்டேன் அப்படியும். உடனே இவர் முனிவர் அப்பையும் கேட்குறாரு, ஏன் பிரம்ம தவிர ஊரே இவனை நம்பி சோறு திங்குது, வீட்டுக்கு ஒரே பையன், எப்படி நீங்கள் வந்து இவன் மாட்டால் ஜீவனை நடத்துவான்னு எழுதுனீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இது அவன் முன்னோர்கள் செஞ்ச வேணா, அதை இவன் தான் அனுபவிப்பான், கண்டிப்பாக மாட்டால் தான் ஜீவனம் அப்படி தான் எழுதிட்டேன். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு நீ யார்கிட்ட வெளியே சொன்னால் உன் தலை அப்பயே வெடித்து செதறடுன்னு பிரம்மன் சொல்லிட்டு போயிட்டார். பல ஆண்டுகள் கலந்துருச்சு. அந்த பையன் வாலிபனாக வளர்ந்துட்டான். ஒரு 30 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு மறுபடியும் அந்த ஞானி வர்றாரு. வந்தப்போ இந்த ஜமீன்தார் பையனை பற்றி கேள்வி கேட்குறாரு. அங்கே இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, பாருங்க அந்த ஊர் ஓரத்தில் அவன் ஒரு குடிசை கட்டி வாழ்கிறான் அப்படிங்கிறாரு. உடனே அவர் அங்கே போய் கேட்குறாரு, ஏப்பா உங்கள் அப்பா ஜமீன்தாராக இருந்தார, நீ எப்படி இந்த நிலைமைக்கு வந்த அப்படின்னு. அப்பா எல்லாம் அவர் சொல்கிறாரு, நான் பிறந்த கொஞ்ச நாள்ல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன். எங்கள் அப்பா இறந்த பின்னாடி என் சொத்து பத்தெல்லாம் என்னுடைய தவறான நடவடிக்கை சொந்த பந்தத்தினால போயிடுச்சு, நான் இழந்துட்டேன். எங்கள் அப்பன் சொத்துனதை மிஞ்சினது இந்த மாடு ஒன்று தான், அது இந்த கெல்ட்டு மாடு தான். இந்த மாட்டை வச்சு நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வண்டி வாடகை வாங்கிட்டு போய் வண்டி ஓட்டுவேன். அதில் வர்ற பணத்தில் பாதி பணம் வண்டிக்காரனுக்கு, மீதி அந்த பாதி பணத்தை வச்சு தான் என் வருமானம். இந்த மாட்டால் தான் இன்றைக்கி என் ஜீவனம் ஓடுதுங்கிறது. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பன் சொத்தில் மிஞ்சினது இந்த மாடு ஒன்று தான். உடனே முனிவருக்கு கோபம், இவ்வளோ பெரிய வசதியானாலும் இப்படி எழுதிட்டார, இந்த பிரம்மனை எப்படியாவது நாம் ஏதாவது தண்டிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறத நீ கேட்பியான்னு அந்த ஜமீன்தார் பையன்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சாமிங்கிறார். முதல்ல இந்த மாட்டை விற்றுட்டு வா, இந்த மாட்டை விற்றுட்டு வந்து இதில் கிடைக்கிற காசை ஒரு வாரத்துக்கு உனக்கு உண்டானதை வழிவகை வச்சுக்க, மீதி எல்லாத்தையும் தான தர்மம் செஞ்சிரு, ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருங்கிறார். சரி, இருக்கிற ஒரு மாட்டை விற்க சொல்கிறாரு, என்னடா பண்ணுறதுன்ட்டு சரி சாமியார் சொல்கிறாரு செய்வன்ட்டு செஞ்சுட்டார். செஞ்ச உடனே அந்த ஒரு வாரத்துக்கு உண்டானது செலவை போச்சு. நாளைக்கு அவனுக்கு ஜீவனம் நடக்கணும். உடனே பிரம்ம கணக்கு போடுற, அப்படி ஐயோ அவனுக்கு நாளைக்கு ஜீவனம் நடக்கணுமே, மாட்டால் தான் அவனுக்கு ஜீவனம் நடக்கும். உடனே மாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே ஒரு மாட்டை கொண்டாந்து கட்டுத்தரில் கட்டுறாரு. இது கதை தான், ஆனால் பிரம்ம எழுதின விதி இப்படி நடக்குங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு மாட்டை கொண்டாந்து சாப்பாட்டு அவனை கட்டுறாரு. கட்டின உடனே அந்த மனிதன் பரவாயில்லையா நல்ல அழகான மாடம் வந்து இருக்குதுன்ட்டு இவன் போய் முனிவர்கிட்ட மறுபடியும் கேட்குறான், சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னா. நீ என்ன பண்ணுற, இந்த மாட்டையும் விற்றுப்பிடு, கொஞ்சம் நகை நட்டு வாங்கிக்க, மறுபடியும் நல்ல துணிமணி வாங்கிக்க, எல்லாத்தையும் சாப்பாடு செஞ்சு ஊருக்கு போட்டுரு அப்படின்னு. இப்படியே பல முறை நடக்குது. ஒரு 10 தடவை இவன் மாட்டை விற்கிறதும் பிரம்ம மாட்டை கொண்டாந்து கட்டுறதும். ஒரு 11ஆம் ராத்திரி என்ன 3 பேரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பிரம்ம முதல்ல சொல்கிறாரு, யோசிக்கிறாரு, நம்ம ரகசியத்தை இவங்ககிட்ட சொன்னது எவ்வளோ தப்பாக போச்சு பாரு, தினம் இவருக்காக நம்ம மாடு கட்டுற வேலையாக போச்சு, நமக்கு இந்த ரகசியத்தை சொன்னதுனால இந்த வேணும்னு. இந்த முனிவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆஸ்தி அந்தஸ்தோட ஊருக்கே அதிபதியாக இருந்த ஒரு பையனை பிரம்ம மாட்டில் தான் ஜீவன் எழுதிட்டாப்புல, அந்த ஆளையே டெய்லி மாட்டை கட்ட சொல்லுவோம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இவருக்காக இவங்கெல்லாம் இப்படி போராடிட்டு இருக்க இந்த ஜாதகம் என்ன நினைக்கிறான், இந்த பெரியவர் வந்தார் 2 சொன்னார் நல்லதாக இருந்தது, நம்ம ஒரு கெல்ட்டு மாடு ஒத்த மாடை வச்சுக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டுறப்ப நம்ம அப்படி பொழைச்சோம், இப்போ நல்லா அழகிய மாடு வருது, இன்றைக்கி ஒரு மாடு வரும், நாளைக்கு ஒரு மாடு வரும், ரெட்டை மாட்டை வச்சு கட்டி நம்ம நல்லா பொழைச்சிக்கலாமே, இந்த சாமியார் துரத்து விட்டுறலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ எவ்வளவோ யார் செஞ்சாலும் அவன் விதி வழி தான் அவன் மதிப்போகும், ஒருத்தருடைய விதி வழி தான் மதிப்போகும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. விதி வழிதான் மதிப்போகும், மதினா அறிவுன்னு ஒரு அர்த்தம். அப்போ பிரம்ம எழுத்து என்னவோ அது வழிதான் அந்த ஜாதகன் செல்வான். அந்த ஜாதகத்தை சொல்கிறது தான் சந்திரன் போகிற சாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சந்திரன் எந்த சாரத்தெல்லாம் ட்ராவல் பண்ணுது அப்பப்போ ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒரு சந்திரன் சுபகிரகத்தில் சேர்ந்த ஒரு மனுஷன் ஒரு நேரம் நல்லவனாகவே இருப்பான், இன்னொரு நேரம் இன்னொரு நாள் அவனே ஒரு தப்பான முடிவு எடுப்பான், ஒரு தப்பாக செஞ்சிடும். அப்போ எல்லாம் கேட்குறோம் இல்லையா, ஏன்னா நேற்று நல்லா இருந்து இன்றைக்கி ஏன்டா அப்படி பண்ணிட்டேன், அந்த தப்பாக செய்கிறேங்கிறது. அப்போ அந்த சந்திரன்
எந்த கிரகத்தின் சாரத்தில் போகுதோ அதனால தான் சந்திரன் அதிவேகமாக போகிறாங்க. 2.5 நாள் ஒரு மாதத்தில் 27 நாளில் ஒரு 12 மண்டலத்தையும் அப்படியே சுற்றி வந்துடும். 12 ராசிகளையும் சந்திரன் 27 நாளில் சுற்றி வந்துடும். அதனால தான் மனுஷ மனம் குரங்குக்கு ஈடானதுப்பாங்க. 27 நட்சத்திரங்களில் 9 நட்சத்திரங்கள் சுபம் சந்திரனுக்கு, 9 நட்சத்திரங்கள் அசுபம், 9 நட்சத்திரங்கள் சமம். அப்போ சுப நட்சத்திரத்தில் போகிறப்ப 9 நாட்கள் நல்ல குணத்தையும் நல்ல தன்மைகளையும், பாப கிரகத்தில் போகிறப்ப கெட்ட தன்மையையும் அல்லது ஒரு தவறான போக்கையும், சமத்துவத்தில் இருக்கப்ப நன்மை தீமை கலந்ததையும் செய்யும். இது அடிப்படை சூத்திரம். என்னதான் ஜோதிடர்கள், இந்த ஜோதிடர் ஒருத்தர் வருவான்னு சொன்னீங்க, அது யாருன்னு யூகம் பண்ணீங்களா? இந்த கதையில் ஜோதிடர் ஒருத்தர் வராருன்னு யாராவது ஒருத்தர் யூகம் பண்ணியிருந்தா சொல்லுங்க. யாருங்க? கரெக்ட், அந்த முனிவர் தாங்க. ஏன்னா அந்த முனிவர் என்ன மனசை அவர் மாற்ற பார்க்குறாரு. ஆனால் அந்த ஜாதகம் அவன் விதி எப்படி வேலை செய்து பாருங்க. இன்னைக்கு ஒரு மாடு நாளைக்கு ஒரு மாடு மாட்டை, அப்போ அவனுக்கு அந்த மாட்டை தாண்டி அவன் யோசிக்கல. இந்த சாமியார் வந்து தானே இவ்வளோ நன்மை நடக்குது, நாம் எதில் நடந்தாலும் சரி சாமியாரை விடக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருந்தானா அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் அவன் சாமியாரை விட்டுட்டான், அந்த விதியை நினச்சிக்கிட்டான் அவன் மாடு தான் அப்படின்னு. அப்போ அங்கே இதை இன்னொன்று என்னன்னா, இதில் இன்னொரு படிப்பினை, ஒரு தொழில் ரகசியம் அல்லது தேவ ரகசியம், இதை எங்கேயும் சூட்சமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பல யூடியூப் சேனல், பல ஜோதிட மேதைகள், பல விவாதங்கள், எல்லா ஜோதிடம் நான் சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரி, கரணம் தான் சரி, திதி தான் சரி, இதெல்லாம் சூட்சமாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஜோதிட சூட்சமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஜோதிட கலை ஒரு விதத்தில் வளருது. ஆனால் அதை நம்ம அனுபவத்துச்சு தான் நம்ம எடுத்து சொல்லணுமே ஒழிய விதிகளை மட்டும் படிச்சுட்டு எடுத்து சொல்லக்கூடாது. அப்போ நம்ம அனுபவங்களை வச்சு தான் நம்ம அந்த ஜோதிடத்தை எடுத்துக்கணும். ஒரு ஜோதிடருக்கு சூரியன் ரெண்டு ஜாதகனுக்கு ஒரே இடத்துல சூரியன் இருக்கு, ஒரே அமைப்பாக இருக்குது, ஆனால் ஒரே மாதிரி பலனை தரதில்லை. காரணம், ஏன் 2 குழந்தை பிறந்தவங்களுக்கு அப்படி வர்றதில்லை. அதுதான் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில், அவன் முற்பிறவி பயன் அல்லது முன்னோர்கள் செய்த கர்ம வினை. அப்போ அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறதும் அல்லது அப்பா அம்மா செஞ்ச பாவம், இது ரெண்டும் சேர்ந்து செய்யும். இப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்துங்க, ராகு சுக்கிரன் அப்படிங்கிறது சேர்ந்துருச்சுன்னா, ராகுன்னா பாட்டன், சுக்கிரன்னா பெண். அப்போ அவங்க பாட்டங்காலத்தில் பெண்ணுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அது எப்படி வேணா இருக்கலாம். அப்போ அவங்க பாட்டனால ஏற்பட்ட பெண் சாபத்தை இந்த ஜாதகன் அனுபவிப்பான் அப்படிங்கிறது. ராகு அப்படிங்கிறது செவ்வாய் ராகு சேர்க்கை. நான் ஏற்கனவே பல மேடையில் அதை சொல்லியிருக்கேன். எந்த பெண் ஜாதகத்திலையும் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றால் அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை. இதை நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், செவ்வாய் ராகு அப்படிங்கிறது சேர்ந்துக்குச்சுன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, அவங்க எவ்வளோ பெரிய ரொம்ப டாப்பாக இருந்தாலும் சரிங்க, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத சரி செய்வதில்லை. குறிப்பாகவே அவங்க குடும்பத்து ஆண்களுக்கு பாதிப்பு அதிகமாக வருது. அதே மாதிரி ராகு சுக்கிரன் சேர்ந்தாவே, ஐயா 12ல் சுக்கிரன் மாந்தி இருந்தாலோ சுக்கிரன் மாந்தி சேர்ந்து இருந்தாலோ பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு 20 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மைதான். ஒரு செல்லுலே இப்போ நம்ம எடுக்கிறோம், ஒரு ஆப்ஷனில் போனால் பலவித அந்த ஆப்ஷனுக்குள்ளே பிரிவு நிறையா வருது. சுக்கிரன்னா அத்தை, மனைவி, சகோதரி, கண்ணு, கிட்னி, இதுக்கெல்லாம் காரகத்துவம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாந்தி இதில் சேர்றப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு காரகத்துவம் தான் ஒருத்தனுக்கு கெடுக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைப்பை தர அத்தையை கெடுக்காது. எல்லாத்துக்கும் சுக்கிரன் மாந்தி இருந்தால் அத்தையை கெடுக்காது, சுக்கிரன் மாந்தி இருந்தால் மனைவியை கெடுக்காது. அப்போ அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் உள்ள தன்மைகள் ஏதாவது ஒன்று கெட்டுடும். அப்போ அந்த சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரத்தை பாருங்கள், சுக்கிரனோட மாந்தி எந்த நட்சத்திரத்தில் எப்படி இணைந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துங்க. இப்போ சுக்கிரன் மிதுனத்தில் இருக்காருன்னா, மாந்தி மிதுனத்தில் இருக்குதுன்னா, மாந்தி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கும், அல்லது திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கும், அல்லது புனர்பூசத்தில் இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மாந்திங்கிற கிரகம் எங்கே சேர்ந்தால் நன்மை, எங்கே சேர்ந்தால் தீமைனா, மாந்திங்கிறது எந்த கிரகத்தோடையும் கூட்டு சேரவே கூடாது. இந்த மாந்திங்கிற கிரகம் எந்த கிரகத்தோடையும் சேர்ந்தால், மாந்தி பொதுவாகவே 10, 11 இந்த இடங்களில் இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். ஆனால் அந்த 10ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த காரகத்துவத்தை கெடுத்துரும். நீங்கள் ஒரு ஜாதகத்தில் குரு ராகு மாந்தி சேர்ந்துருந்தால் நீங்கள் அவங்கள கேட்டு பாருங்கள், பார்க்குறவங்கள உங்கள் பரம்பரையில் யாராவது பெற்றவங்க உயிரோடு இருக்கப்ப, அம்மாவோ அப்பாவோ உயிரோடு இருக்கப்ப அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க இறந்துருக்கான்னு கேளுங்க. 100க்கு 90% ஆமான்னு வரும். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜாதகத்தில். உங்கள் பார்க்க வரவங்கிட்ட இந்த கருத்தை கேட்டு பாருங்கள், இது சரியாக வரும். இப்போ மாந்தி 2ஆம் வீட்டோட செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரம் பேச்சு வராது. இதை நீங்கள் பிறந்த குழந்தைங்கள பார்த்துக்கலாம். இப்போ ஐயா ஒரு வார்த்தை கேட்டார், புதன் சுக்கிரன் சந்திரன் இதெல்லாம் சேரக்கூடாது, சேர்ந்தால் என்ன பாதிப்பு வரும்னாரு. புதன் சந்திரன் மாந்தி ராகு இது எப்படியாவது ஒன்றா தொடர்பு ஆயிடுச்சுன்னா
அவங்க பரம்பரையில் ஒருவர் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதில் பிறப்பாங்க, அல்லது உடல் ஊனமுற்றவங்களா இருப்பாங்க, அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே சந்திரனும் புதனும் காரகத்துவம். இதுக்கு ஒரு கதை இருக்கு, ஆனால் நம்ம அப்போ அதை பேச வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தோடையும் சேரக்கூடிய இதை எடுத்துங்க. சனி மாந்தி சேர்க்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி மாந்தி சேர்க்க பெற்றா அவங்க குடும்பத்தில் பிரேத சாபம் இருக்கும். அதே மாதிரி 47 வயதுக்குள்ளே இறந்தவங்க இருப்பாங்க. இந்த பிரேத சாபம் என்ன அப்படின்னா, இறந்து போன ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறது, அந்த பிரேதத்துக்கு போய் அந்த அஞ்சலி செலுத்தாமல் இருக்கிறது, பிரேதத்தை வீட்டில் நடு வீட்டில் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறது, அல்ல அந்த இறந்து போன மனிதன் செஞ்ச தீமைகளை பற்றி பேசுறது, இதெல்லாம் பிரேத சாபங்கள். அந்த சனி மாந்தி இணைவு அது 2ஆம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி விஷயம் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது. சனி இப்போ சொன்னார், சனி பகவான் வந்து யாரோடையும் சேரக்கூடாது அப்படிங்கிறது. சனி பகவான் இல்லைன்னா உலகமே கிடையாது, இயல்பே கிடையாது. காரணம் என்னன்னா, சனி தான் காந்த சக்தி, சூரியன் உலகத்துக்கு சக்தியை தருது. ஆனால் இந்த சனி பகவான் தான் உழைப்பை தருது. ஒரு மனிதன் உழைப்பு இல்லாமல் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் இருக்க முடியாது. இருந்தால் அவனுக்கு அல்பாயுஸ் தான். காரணம், அவன் உடம்பு செயல்படலைன்னா அவனுக்கு நோய் வந்துடும். அப்போ சனி தான் உழைப்பை தர கிரகம். அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்குதா? இப்போ மறைவு பெற்ற கிரகத்தை பற்றி எல்லாம் பேசணும். இந்த மறைவு பெற்ற கிரகத்தை நீங்கள் நல்லா எடுத்துங்க. மறைவு பெற்ற கிரகம் அடுத்தவங்களை உயர்த்தும். அவன் போராட்டமாக தான் இருப்பான், ஆனால் அடுத்தவனை உயர்த்தும். இப்போ மறைவு பெற்ற கிரகம் யாராவது உங்ககிட்ட இருந்தால் அவங்கள கூட வேலைக்கு வச்சுக்கங்க, இல்லை அவங்கள வச்சு சேலுங்க, நல்லா இருக்கும். அவன் பின்னணியில் இருக்கணும். மறைவுன்னா என்ன? ஒரு சினிமா எடுக்கிறான், ஒரு டைரக்டர் பின்னணியில் இருப்பான். அவன் யாரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரான்? நடிகர்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறான், ஆனால் அவன் பின்னாடியே தான் இருப்பான். இவங்க தான் அதிகம். அது மாதிரி அவன் உழைப்புக்கு அந்த பலன் கிடைக்காது. ஆனால் மறைவு செயல்படாமல் போகாது. மறைவு மற்றவங்களை வளர்த்து விட்டுரும். மறைவு பெற்ற கிரகம் தான் மறைஞ்சு நின்றுக்கும். அதை அப்படி எப்படி எடுத்துக்கிறதுனா, மரம் அப்படின்னு எடுத்துங்க. மரம் வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் தான் நிழலில் நிற்கிறவங்கள அந்த மரம் காப்பாற்றும். இந்த மறைவு பெற்ற கிரக தன்மைக்கு கூட ஒரு இருக்கு குணம். இதையும் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஜாதகம் பலன் சொல்கிறப்ப எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் சரியாக வரும். 100க்கு 100 ஜோதிடத்தில் சரியான விதிகள், சரியான பலன்கள் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. எப்பேற்பட்ட ஆட்களாலையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு 60%, 65% தான் சரியாக வரும். ஐயா, அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜாதகம் அவங்க அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைங்க இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் ஜாதகம். ஆனால் தனி ஜாதகம் எதுக்கு எடுத்துக்கணும்? அவன் தொழிலுக்கு எடுத்துக்கலாம், அவன் நோய்க்கு எடுத்துக்கலாம், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க இப்படிங்கிறதுக்கு தனி மனித பொருளாதாரம், அவனுடைய ஆளுமை திறன், இதெல்லாம் எப்படி இருங்கிறதுக்கு தனி மனித ஜாதகத்தை எடுத்துக்கணும். ஒருவனுடைய ஆயுளில் பிறந்தவொடனே 70 வயசுன்னு எழுதிடுவாங்க, ஆனால் அவன் 33 வயசில் செத்துருவான். அப்போ மனைவி வந்த பின்னாடியோ குழந்தை பிறந்த பின்னாடியோ அவன் ஆயுளை பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரக அமைப்பில் எங்கேயாவது உட்காந்துருக்கும். அப்போ அதை பிறப்பு ஜாதகத்தை மட்டும் வச்சு எடுத்துக்கூடாது. மனைவி வந்த உடனே, அப்புறம் குழந்தைகள் பிறந்த உடனே, அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் ஜாதகம் பார்க்கணும்? 40 மாதங்களுக்கு ஒரு முறை ஒருத்தன் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அல்லது சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு முறை எடுத்து நாம் அடிப்படை பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா வர்றவங்கலாம் ஜாதகம் பார்த்தா ஒன்றும் பெரிய பலனை நீங்கள் மாற்றி சொல்லவே முடியாது. இந்த மாதக்கோள்கள், நாட்கோள்கள்லாம் என்ன மாதிரி இதை செய்யும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணங்கள் அப்படின்னா, இந்த மாதக்கோள்கள் தான் அதிக சுபகரங்களாக இருக்கும். குரு ஒன்றை தவிர செவ்வாய் 45 நாளில் இடம் மாறிடும், சூரியன் 30 நாளில் இடம் மாறிடும், சந்திரன் 27 நாளைக்கு ஒருக்கா பூமியை சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் சூரியன் 1 மாதம் இருக்கும், செவ்வாய் 45 நாள் இருக்கும். அதிசார முறையில் வந்தால் ஒரு 6 மாதம் ஒரு வீட்டில் இருக்கும். ஏன் இந்த கிரகங்கள்லாம் இப்படி மாறுது? ஏன் இப்படி இந்த கிரகங்களில் மாற்றம் வச்சுருக்காங்க? சனி, குரு, ராகு இதெல்லாம் ஏன் வருடக்கணக்காக வச்சுருக்காங்க? அதுவும் சனியை ஏன் 2.5 வருஷம் வச்சுருக்காங்க? ஏன் மந்தன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் வெறும் மூடத்தனமாவோ இதாவோ அதெல்லாம் வைக்க கிடையாது. இந்த சனி சந்திரன் சேர்க்க புணர்வு தோஷம்ன்றாங்க. சனி சந்திரன் சேர்க்கப்பட்டவங்க மாதிரி அவங்கள மாதிரி நல்லாலையும் பார்க்க முடியாது, கெட்டாலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒருவித நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா சனி மெதுவாக போகிற கிரகம், சந்திரன் வேகமாக போகிற கிரகம். அப்போ சந்திரன் இழுத்தலுப்புக்கு சனி போகவே முடியாது, ஏன்னா மெதுவாக தான் போவார். அப்போ அந்த மன வேகத்துக்கு சனி ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் சனிக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் சனி இல்லாமல் கிரகங்கள் இல்லை மற்றது இல்லைங்கிறன்னா, ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசைகளையும் தூண்டக்கூடியது சனி ஒருத்தர் தான். சனி ஏன்னா நீதிமான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் ஒரு தப்பு பண்ணணும். அந்த தப்பை பண்ண வைக்கும் சனி பகவான். சனி என்ன பண்ணும்? ஒரு சலனத்தை தூண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில் செய்கிறாருங்க, அந்த தொழில் செய்கிறவருக்கு ஜோதிடரே வச்சிங்க, ஒரு வசதியானவர் வந்துட்டார், ஐயா என் குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. நாம் அதை பார்த்துட்டா இந்த கோயிலில் விளக்கேற்றினா போதும், இல்லை இந்த காரியம் செஞ்சால் போதும், நம்ம சொன்னால் போதும், அது அவங்களுக்கு நடக்கும். அதை விட்டு நாம் இவன் நல்ல வசதியானவராக இருக்கான், இவனுக்கு 1 லட்சம் பரிகாரம் சொல்லலாம், அல்லது பெரிய பரிகாரம் சொல்ல நாம் அதில் ஒரு 15 எடுத்துக்கலாம் இப்படின்னு நினைக்கிறப்ப சனி அதை செய்ய வச்சுடும்.
ஆனால் அதுக்கு உண்டான தண்டனையை சனி அந்த ஜோதிடனுக்கு தரும். இது உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான். அப்போ இது மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலும் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நீதியை கடைப்பிடிக்கிறவங்க, நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு சனி பகவான் மாதிரி நல்லது செய்ய முடியாது. சனி 10ஆம் பாவத்தோட இருக்கு தொடர்பில் பலமாக இருந்தால் தலைமை பதவி, நீதிபதி, இவங்கெல்லாம் சனி இருக்கும் 10ஆம் வீட்டில் தலைமையில் இருந்தால், அப்போ அவங்கள சனி நேர்வழியில் போக வச்சிடும். குறுக்கோழி இதாக போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி தண்டனையை கொடுத்துரும். இப்போ சமீபத்தில் கூட பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, ஒரு நீதிபதி வீட்டில் பணம் எரிஞ்சுதுன்னு. யாரும் அவரை போய் ரேடு கண்டுபிடிக்கல, இது கண்டுபிடிக்கல, தானாக வந்துருச்சு. அது உண்மையாக பொய்யாங்கிறது அப்புறம். ஆனால் அந்த பணம் அவர்கிட்ட இருக்குங்கிறது தானாக சமுதாயத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவான் தான் செய்வார். அப்படியே தூண்டுது, சலனத்தை சனி தூண்டும். ஒரு குளத்துக்கு பொதுவான ஆண்கள் பெண்கள் குளிக்கிற ஒரு குளத்துக்கு போகிறீங்க, பக்தி ஒரு கோயிலுக்கே திருக்குளத்துக்கு போகிறீங்க, பெண்கள் குளிக்கிறத ஒருத்தன் தவறான கண்ணோட்டத்தில் சனி பார்க்க வைக்கும். அந்த இடத்துல அந்த ஆசையை தூண்டும். அதை தவிர்த்து அவன் நேராக குளிச்சுட்டு நல்லபடியாக இறை சிந்தனை போனானா அவனுக்கு சனி பகவான் அருள் கொடுப்பார். இவன் சலனத்தோடு போகிறப்ப இந்த சலனத்தோடவே போவான். அப்போ சலனத்தோடு போகிறப்ப அவனுக்கு அங்கே அருள் கிடையாது. இதுதான் சனி பகவானுடைய தன்மை. அப்போ எப்பயுமே நாம் சனீஸ்வர பகவான் இங்கே இருக்க கெட்டு போச்சு, சனீஸ்வர பகவான்னா காலு, சனீஸ்வர பகவான் சுரங்கம், சனீஸ்வர பகவான் அடிமை, இத்தனை காரகத்துவம் சனி பகவான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சனி பகவான் உயர்ந்த தலைமை பதவி. முனிசிபாலிட்டியில் இந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பூரா பாருங்க சனி தாக்கம் ஏதோ ஒரு ரூபத்தில் 10ஆம் வீட்டோட சனி தொடர்பு அது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீதிபதி, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சனி தொடர்பு இருக்கும். ஏன்னா மனிதனை உழைக்க வைக்கிறது சனி தான். உழைப்பு இருந்தால் தான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ முடியும். அப்போ உழைப்புக்கு பேர் போன கிரகம் எது? சனி. ஏன் இந்த சனி செவ்வாய் சேர்ந்தா தோஷம் அப்படி ஆகாது? இந்த காரகத்துவம் சனி செவ்வாயும் பார்த்தா இந்த காரகத்துவம் பாதிக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, செவ்வாங்கிறது ஒரு மனிதனுடைய ரத்தத்துக்கு காரகத்துவம், அவனுடைய உடல் தோற்றத்துக்கு செவ்வாய் தான் காரகத்துவம். ஏன்னா ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருந்தால் அவனுக்கு உடலே நல்லா இருக்கும். அப்போ இந்த உடலோடு சனி சேர்றப்ப பெரும்பாலும் உடல் உழைப்பு உள்ளவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், சனி செவ்வாய் சேர்றவங்கலாம் பெரும்பாலும் ஐஏஎஸ்ல இருப்பாங்க, தாலுகா ஆஃபீஸில் இருப்பாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் இருப்பாங்க, போலீஸாக இருப்பாங்க, இராணுவத்துறையில் இருப்பாங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்க அந்த அவங்க பார்க்குற இடம் ஏன் கெடுது அப்படின்னா, இந்த உத்தியோகத்தில் இருக்காங்க குடும்ப ஃபேமிலி தனி பிரச்சனைலாம் பாருங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். ஒரு டாக்டராக ஒருத்தர் இருக்கார், அவரால் நேரத்துக்கு குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஐஏஎஸ்ஸாக ஒருத்தர் இருக்கார், அவரால் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா நாம் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குவோம். அந்த அதிகாரிகள் தான் வந்து அங்கே இங்கே இதெல்லாம் வேலை செய்யணும். அவங்க தான் கிட்ட இருந்து அவங்க தான் அந்த மராமத்து பணிகள் பார்ப்பாங்க. அப்போ அவங்களால தன்னுடைய குடும்பம் அல்லது தன்னுடைய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி சனி செவ்வாய் 5, 7 இருந்தால் 90% அவர்களுக்கு காதல் திருமணமோ அல்லது கலப்பு திருமணமோ நடக்கிறது. இந்த கலப்புங்கிறது பெற்றவங்க சமூகத்தோடய நடக்குது. எங்களுக்கு வேற வழி இல்லை, பொண்ணே கிடைக்கல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நாம் ஒரு கிரகங்களை எடுக்கிறப்போ அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தை எடுத்துக்கங்க, நட்சத்திர சாரத்தையும் எடுத்துங்க, அவன் அனுபவிக்கூடிய யோகம் இருக்கான்னு பாருங்க. நான் பல முறை எல்லாத்துக்கும் ஜோதிட மேடைகள் எல்லாமே சொல்லுவாங்க. 1, 5, 9 இந்த விஷயம் ஒருத்தன் ஜாதகத்தில் கனெக்டிவ் தொடர்பு ஏற்பட்டுட்டாவே அவனுக்கு இறைபலம் உண்டு. அவனுக்கு அதை கவசம் மாதிரி கர்ணனை அவன் செஞ்ச தான தர்மம் காப்பாற்றுற மாதிரி இந்த பாவம் காப்பாற்றும். அதை அவனை வலிமைப்படுத்துங்க. அந்த கிரகங்களை வழிபட சொல்லுங்க. அவனுக்கு எந்த தோஷமும் வேலை செய்யாது, எந்த தோஷமும் அவனுக்கு வேலை செய்யாது. ஆனால் சனி 1, 5, 9 சனி வந்து எந்த இடம் பார்க்குதோ அந்த இடம் பாலாகும்பாங்க, இருக்கும் இடம் நல்லா இருக்கும்பாங்க. இந்த பால் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சனி ஒருத்தன் லக்கணத்தை பார்க்குதுன்னு வச்சிங்களேன், அவனை மாதிரி சுறுசுறுப்பானாலையும் பார்க்க முடியாது, அவனை மாதிரி மந்த புத்த உள்ளாலையும் மந்த குணமுள்ளையும் பார்க்க முடியாது. சனி இந்த 2 தன்மையும் தரும். அப்போ அந்த சனி நமக்கு நம்ம அதில் அந்த அனுபவத்தில் நம்ம எடுத்துக்கணும். நம்ம மந்தமாக இருந்தால் வேலை கட்டுப்பிடுவோம். நம்ம அந்த மந்தத்தை போக்கிட்டு சோம்பல்தனத்தை போக்கிட்டு சுறுசுறுப்பாக செயல் பண்ணுங்கிற எண்ணத்தை தரும். அப்போ சனி அங்கே இருக்க கெட்ட எண்ணத்தை பாழாக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நன்மை. சனி கிரகத்தை பார்த்து நீங்கள் யாரும் ஜோதிடத்தில் நாம் பயந்துக்க வேண்டியதில்லை. உனக்கு 7 சனி நடக்குது, உனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, துன்பத்தை தருன்னு சொல்லாதீங்க. அது அப்படி தான். ஏன்னா தர்மர் 7 சனியில் தான் வனவாசம் போனாங்க. காரணம் என்ன? சூதாடணும். ஒரு நாட்டு ராஜாவாக இருக்க நாட்டு மக்களை காப்பாற்றணும். ஒரு அண்ணனுக்கு தம்பிகளுக்கு அண்ணனாக இருக்கும் அவங்கள காப்பாற்றணும். ஒரு மனைவிக்கு கணவாக இருக்கும் அவங்கள காப்பாற்றணும். அவங்களுக்கு சொந்தமான அத்தையும் தான். ஒரு நாட்டு ராஜா குடிமக்களை காப்பாற்றணுங்கிறதுலாம் இல்லாமல் சூதாட்டத்தில் விளையாண்டான். அதுக்கு அது தண்டனை. அதுதான் இப்படி சனி பகவான் தர தண்டனைலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு செஞ்ச தவறுக்கு சனி பகவான் மூலியமாக தான் தண்டனை கிடைக்கும். சனி ஆட்சியில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி. எவ்வளோ பெரிய ஆளுங்க ஜாத்தில், கலைஞர் ஜாத்தில் சனி உச்சம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஸ்டாலினியா ஜாத்தில் சனி உச்சம், இப்படி சில பேர் ஜாத்தில் சனி ஆட்சி பெற்று உச்சமாகவே வந்துட்டு இருக்கு சில குடும்பங்களில்.
சனி நீச்சமாக இருந்து கூட சிலருக்கு யோகத்தை கொடுத்துருக்கு. சனி நீச்சமாக இருந்து கூட சிலருக்கு யோகத்தை கொடுக்கும். மேஷ லக்கணத்தில் சனி நீச்சம்பாங்க. ஆனால் பாதுகாதிபதி நீச்சம் பெற்றால் நன்மை தானே. கெட்டவன் கிட்டடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. ஏன் சனி பகவானை வச்சு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் பேசுகிறோம் அப்படின்னா, சனி பகவான் இல்லைன்னா ஜாதகமே இல்லைங்க. சனி பகவான் வந்து நம்ம எல்லாம் கேதுவை சொல்கிறோம், புதன் சொல்கிறோம். சனி பகவான் சாஸ்திரத்துக்கு ஜோதிட கலைகளுக்கெல்லாம் சனி பகவானும் ஒரு காரகத்துவம் உள்ளதுதான். அப்போ சனி வந்து லக்கணத்தோட 2ஆம் வீட்டோட 3ஆம் வீட்டோட 4ஆம் வீட்டோட 5ஆம் வீட்டோட 6ஆம் வீட்டோட 7ஆம் வீட்டோட 8ஆம் வீட்டோட இப்படி எந்தெந்த பாவத்தில் சனி யாரோட தொடர்பு இருக்காருன்னு பாருங்கள். அந்த காரகத்துவம் அவர்களுக்கு பாதிப்பாக வருங்கிறத நீங்கள் எடுத்துங்க. ஆனால் அந்த கெட்ட காரகத்துவத்தில் இருந்தே சில நன்மைகளை சனி பகவான் செய்வார். அதை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவ கிரகங்கள் 9ல் இருந்தால் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒருத்தனை நடுத்தரில் கூட நிறுத்த வச்சிருங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவனுக்கு யோகத்தை கொடுக்கும். இதுதான் இந்த சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள். அப்போ சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கலாம். பொருளாதாரத்துக்கு குரு, சுக்கரன், இதெல்லாம் சுக்கரன்லாம் ஆடம்பரத்தை தர்றது தான். ஒரு மனிதன் ஆடம்பரம் இல்லாமல் கூட வாழ்ந்துட முடியும். ஆனால் அடிப்படை தேவைகள் இல்லாமல் வாழ முடியாது. அந்த அடிப்படை தேவைகளையும் யோகத்தையும் தரக்கூடியது யாருன்னு கேட்டால் சனி. அப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு மனிதனுடைய முன்ஜென்ம கர்மா அல்லது அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தர்றது தான் சனி பகவான். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, கலிகாலம்னா கலின்னா சனி பகவான் ஒரு அர்த்தம் இருக்குது. கலிகாலத்தில் பெண்கள் இந்த மாதிரி தப்பு செய்வாங்க, நீதி தர்மம் தொலைஞ்சு போயிடும், சத்தியம் நிலைக்காது, இப்படிலாம் பெண்கள் கொலை செய்வாங்க கணவனை, இப்படிலாம் இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இந்த கலிகாலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு யுகம் 4,32,000 ஆண்டு. இப்போ இது கலியுகம். இதனுடைய மொத்த ஆண்டு வந்து 4,32,000. இதை 4ஆல் பெருக்குனீங்கன்னா முதல் யுகம் வரும். அதை அப்படியே 4 இதே மாதிரி அந்த 2 அதில் பாதி அடுத்த யுகம், அதில் பாதி அடுத்த யுகம், அது கடைசி இப்போ நம்ம கலியுகம் 4,32,000. அப்போ மொத்த ஆண்டுகள் பார்த்தா 17,80,000 சில்லற. அது வர கணக்கு போட்டு பார்த்துங்க நாளுக்கு. இப்படிலாம் முன்னோர்கள் துல்லியமாக யுகம், அயனங்கள் இதெல்லாம் பகுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்ம எந்த ஜோதிடர்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த காலத்தில் அயனங்கள், ருது இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம மெயினாக என்ன எடுக்கிறோம், சில பேர் திதி எடுக்கிறோம், சில பேர் கரணத்தை எடுக்கிறோம். எடுத்தோன்னே ஜாதகத்தை பார்த்தோன்னே உன் லக்கணம் இப்படி, உன் லக்கணத்தை இந்த கிரகம் பார்க்குது, உனக்கு இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். வர்றவங்களும் இப்போ அதான் கேட்குறாங்க. அந்த காலத்திலலாம் கிராமத்தில் ஒருத்தர் போய் ஜோசியம் பார்த்தா எங்கள் அம்மா நல்லா இருப்பாங்களா, எங்கள் அத்தை நல்லா இருப்பாங்களா இப்படி கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் அப்படிலாம் கேட்குறது இல்லை. நான் வீடு கட்டுவேனா, நான் சொத்து வாங்குவேனா, என் மனைவி என் பேச்சை கேட்பாளா, இல்லை நானும் என் மனைவி கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போமா, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்பாங்களா. ஒரு கல்யாணம் ஆகிற வயசில் உள்ள பெண் ஜாதகத்தையோ ஆண் ஜாதகத்தையோ எடுத்துகிட்டு வர பெற்றவங்க முதல்ல ஜோதிடத்தை கேட்குற கேள்வி நீங்களாம் அதை சந்திச்சிருப்பீங்க. என்னென்னா, என் பையனோ அல்லது பெண்ணோ என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா முதல் கேள்வி. அதுக்கு அடுத்தது, அப்படியே பண்ணினாலும் என் ஜாதியிலே பண்ணுவாங்களா, புலங்கர ஜாதியில் பண்ணுவாங்களா, வேறு ஜாதியில் பண்ணுவாங்களா. இதை சந்திக்காத ஜோதிடர்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த கேள்வியை பார்த்த சந்திக்காத ஜோதிடர்கள் யாராவது இருக்கீங்களா? அப்போ காலம் இன்றைக்கி எப்படி மாறி போச்சுங்க. அன்னைக்கு போன தலைமுறையெல்லாம் பெற்றவங்க பார்த்து சொல்கிறது தான், பொண்ணு முஞ்சம் மாப்பிள்ளை சரியாக பார்க்க மாட்டான், மாப்பிள்ளை முஞ்சம் பொண்ணு சரியாக பார்க்காது. அந்த ஒரு போன தலைமுறையில் உங்கள் ஐயா நீங்கள் உங்கள் வயசுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் உச்சானே செல் நம்பர் வாங்கிக்கிறாங்க. அதிலே பிரச்சனை பாதி வந்துடுது, பேச்சிலேயே இந்த குணங்கள். அப்போ நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப ஐயா சொன்னார், நவாம்சத்தை பாருங்கள் அப்படின்னு ஐயா சண்முக ஐயா பேசினார். பொதுவாக பொருத்தம் பார்க்குறப்ப ஒரு லக்கணம், அந்த லக்கணத்தோடு சம்மந்தப்பட்ட சுபகரங்கள், அவங்களுடைய குணம், இந்த குணத்தை தெரிஞ்சு இந்த குணம் அவங்க 2 பேருக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எந்த பொருத்தம் இல்லைனாலும் பொருத்தலாம். ஏன்னா குணம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எப்பயுமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க, அனுசரித்து போய்க்குவாங்க. 2 பேரும் கோபமாக இருந்து அவங்கள பொறுத்தரப்ப ஈகோ பார்க்குறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை வரும். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் அப்படி வச்சுருக்காங்க. தினப்பொருத்தம்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தினப்பொருத்தம் யாருக்கு முக்கியம், எந்த இனத்துக்கு முக்கியம்னா பிராமணர்களுக்கு தினப்பொருத்தம் முக்கியம். தினப்பொருத்தம் இல்லைன்னா பிராமணர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நித்திய கர்மாக்கள், பிராமணர் வீட்டில் எழுந்திரிச்சு செய்கிற நித்திய கர்மாக்கள், அந்த தினப்பொருத்தம் இல்லைன்னா தினம் பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்தது கணப்பொருத்தம். கணப்பொருத்தம் அப்படிங்கிறது சத்திரியர்களுக்கு உண்டானது. ஏன்னா அந்த குணம், அந்த இனத்தை அந்த இதை காப்பாற்றக்கூடியதெல்லாம் அந்த கணத்தில் தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம். ஒரு பெண் ராட்சசகணமாக இருந்து மனிதன் ஆண் தேவகணமாகவோ மனுஷகணமாக இருந்தால் அதை பொறுத்தாதீங்க, அது பிரச்சனையே வரும். ஆனால் பெண் தேவகணமாக இருந்து மனுஷகணமாக இருந்து ஆண் ராட்சசகணமாக இருந்தால் அதை பொறுத்தலாம். ஏன்னா பெண் பொறுமை அப்படிங்கிறது அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, பெண்களே இப்போ அவசரப்படுறாங்க. இருந்தாலும்
இந்த கண பொருத்தம் இதற்காக தான். மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒருவர் குணங்களை புரிந்து கொள்வதற்காக. இந்த மாகேந்திர பொருத்தம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள குணப்பொருத்தம் வராது. அன்றாடம் சின்ன சின்ன தினப்பொருத்தம், மாகேந்திர பொருத்தம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உண்டது. ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது அந்த பெண், அதாவது 4வது பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம். அந்த பெண் இந்த குடும்ப உறவுகளோட அனுசரித்து போகுமா போகாதா, கணவனுடைய வீட்டார் உறவுகளோட அனுசரித்து போகுமா போகாதா அப்படிங்கிறத குறிப்பிடுறது ஸ்திரீ தீர்க்கம். இந்த ஸ்திரீ தீர்க்கம்ங்கிற இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னமும் 10ஆம் இடமும் நல்ல பொருள் அமைப்பை சுபமாக அமைஞ்சிடுச்சுன்னா அந்த பெண் மாமியாரோட ஒத்துப்போகும். அது ஆயில நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஏன்னா 10ஆம் இடம் மாமியார் வீடு, லக்னம், இது 2 நட்பாக இருந்துச்சுன்னா அந்த பெண் மாமியாரோட அனுசரித்து போகும். இந்த ஸ்ரீ தீர்க்கம் இப்படி. அதுக்கு அடுத்தது 5வது யோனி பொருத்தம். சூத்திரர்களுக்கு யோனி பொருத்தம் மிக அவசியம். சூத்திரர்கள் நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியும். சூத்திரர்களுக்கு யோனி பொருத்தம் அவசியம். அங்கே யோனி பொருத்தம் இல்லைன்னா அவங்க அங்கே பிரச்சனையில் முடியும் அந்த வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது ராசி பொருத்தங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. ராசி அதிபதி வசியம், ராசி, இந்த 3 பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக ரஜ்ஜி பொருத்தம். இந்த ரஜ்ஜி பொருத்தம் உள்ளவங்க எல்லா விஷயத்திலும் ஒன்றா நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தைகளை மட்டும் பிரச்சனை வரும். ஒன்று குழந்தை நோயோட பிறக்கும், இல்லை அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த குழந்தை பிறப்பில் அவங்களுக்கு பிரச்சனையே தரும் இந்த ரஜ்ஜி பொருத்தம். மாங்கல்யத்திலையும் ஆயுள் பலத்திலையும் பிரச்சனை கண்டிப்பாக தரும் இந்த ரஜ்ஜி பொருத்தம்ங்கிறது. பஞ்சாங்கத்தெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜி பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை, பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அனுபவத்தில் சரியாக வருவது இல்லை. எடுத்துங்க. 10வது பொருத்தம் வேதை பொருத்தம். இந்த வேதை பொருத்தங்கிறது பலன்களை எடுத்துக்கூடிய பொருத்தம். அதனால தான் இந்த 10க்கு 5 பொருத்தத்தில் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், இந்த மாதிரியான 5 பொருத்தத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரஜ்ஜி பொருத்தம்னு இந்த 5 பொருத்தத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த 5க்கு 4 இருந்தால் போதும். அது என்ன? தினப்பொருத்தம். அதுக்கு அடுத்தபடியாக ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம். இந்த 3 பொருத்தம் இருந்து பெண்ணோட லக்கணம் ஆணோட லக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக அதை பொருத்துங்க அப்படின்னு. இன்னொரு இதில் ஒரு பெண் ஜாதகத்தை பார்க்குறீங்க, ஒரு லக்கணம், அந்த பெண் கடக லக்கணம்னு வச்சிங்களேன். ஒரு ஆணோட லக்கணம், அவரை பாருங்க, அவருடைய லக்கணம் அல்லது 7ஆம் இடத்து அதிபதி, அவர் ஒரு கும்ப லக்கணம்னு வச்சுங்க. இது 2 சஷ்டாசகம் தான். ஆனால் பெண்ணோட கடக லக்கணமான சந்திரனும் ஆணோட கும்ப லக்கணமான சனியும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருக்கோ அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்களுக்கு மற்ற விஷயத்தில் எதில் ஒத்து போகிறாங்களோ இல்லையோ இதில் ஒத்து போவாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம். புருஷன் மன்றம் 2 பேரும் இதில் ஒத்துமையாக இருப்பாங்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் பேச்சு வழக்கில் வர்றது தான். அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்துங்க, லக்கணத்தில் இருந்து எடுங்க. உங்கள் லக்கணம் எங்கே இருக்குது, எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குன்னா அந்த பாவத்தை அவன் அடைஞ்சு தருவான். இப்போ நான் எளிமையாக ஜாதகம் பார்க்குறது என் அனுபவத்தை வச்சு சொல்லிடுறேன், அதை சொல்லிட்டு முடிச்சிடறேங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க, ஒரு லக்கணம் கடகன்னே வச்சுக்கோம். கடகத்திலேருந்து மேச லக்கணத்துலேருந்து ஆரம்பிக்கும். காலபுருஷத்துக்கு 1ஆம் இடம் மேச லக்கணம். லக்கணாதிபதி என்னங்க? இப்போ மேச லக்கணம் கேட்குதுங்களா? மேச லக்கணாதிபதி செவ்வாய் 4ல் இருந்து 5ஆம் பாவத்தில் இருக்கு சூரியனோட வீட்டில். அப்போ சூரியனா எங்கே வேணா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லலாம், இந்த ஜாதகனுக்கு பிறக்கும் பொழுது பூர்வீக சொத்து உண்டு அல்லது பாட்டன் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது பாட்டன் அத்தை. அவன் லக்கணாதிபதி 5ல் இருக்கான். அப்படி லக்கணாதிபதி அங்கல்ல 4ல் இருக்காது. இப்போ 4ல் பாவகிரகம் இருக்குது, அதோடைய லக்கணம் சேர்ந்துருந்தாலும் இவங்களுக்கு பழைய வீடு இருக்குது, இவங்க வீட்டில் பழைய டைப் வீடு இருக்கு, இடித்து கட்டுவாங்க இப்படிங்கிறத சொல்லிடலாம். 4ல் அது ராகு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரிங்க. இப்படி லக்கணாதிபதி 4ல் இருந்தால், லக்கணாதிபதி இப்போ 2ல் இருந்து வருவான். லக்கணாதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கார். 2ஆம் பாவங்கிறது என்னங்க? முகம், கண்கள், வசீகரம், தனம், வருமானம். அப்போ இந்த லக்கணாதிபதி 2ல் சுப பலனோடு இருந்துட்டா அவன் நல்ல வருமானம் சம்பாத்தி உடனே இருப்பான். 2ஆம் பாவத்தில் பாவிகள் சேர்ந்துட்டா அவன் முகத்திலேயே பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது. லக்கணத்தில் ராகு இருந்தாலோ, 2ஆம் பாவாதிபதியோட ராகு சேர்ந்தாலோ, சனி சேர்ந்தாலோ, அவங்க எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு கொடூரம் அல்லது ஒரு தோற்ற பொலிவில் ஒரு மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பாவிகள் ஒரு இடத்துல இருக்கிறப்போ அந்த காரகத்துவத்தை கெடுப்பாங்க. இதற்கு அடுத்தது லக்கணாதிபதி 3ல் இருக்காரா, அவர் நல்ல உடல் 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா விளையாட்டுகள் ஆர்வம் உடையவன், இளைய சகோதரம் இருக்கலாம். அதே போல் நல்ல உடல்வாக உடையவன், இதெல்லாம் பலத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் இதெல்லாம் இருக்கும். 4ஆம் பாவம் இருந்தால் படிப்பான், சொந்த வீடு உண்டு, படிப்புங்கிறதெல்லாம் அப்புறம், இதெல்லாம் நான் பிறந்தப்போ சொல்கிறேங்க. 4ஆம் பாவம் லக்கணாதிபதி 4ஆம் பாவம் தான் சொந்த வீடு உண்டு, அப்பா சம்பாரிச்சதாக இருக்கலாம். 5ஆம் பாவம் லக்கணத்தில் இருந்தால் அவனுக்கு பூர்வீகம் உண்டு. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது லக்கணாதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால் அது மறைவுன்னு எடுத்துக்கலாம். அந்த திசை வர்றப்பையோ இப்போ பிறக்கிறப்ப ஒருத்தனை லக்கணாதிபதி நடந்துருச்சுன்னா அவன் எங்கே போய் கடனை சம்பாதிப்பான்? அவனுக்கு எப்படி கடன் வரும்?
அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்ப 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய ஜாதக பலன்கள் தாய் தந்தையருக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லதாக இருந்தால் நல்லதை பண்ணும், கெட்டதாக இருந்தால் கெட்டதை பண்ணும். 12 வயசுக்கு மேலே தான் அந்த ஜாதகனுக்கு அதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடியது இதெல்லாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில பேர் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அவங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் எந்த மாதிரி அமைப்புள்ள குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய கருத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் பாவ கிரகங்கள் சனி, சூரியன், ராகு இதெல்லாம் 9ஆம் வீட்டோடையோ சூரியனோட தொடர்பு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கருவிலேயே தந்தை இழக்கக்கூடிய அமைப்பு வருகிறது. அல்லது அவங்க கரு உருவான நேரம் அப்படிங்கிறது, அந்த கரு உருவான நேரம் தான். இப்போலாம் நாம் குழந்தை பிறப்புக்கு நாள் பார்க்குறோம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாள் பார்த்துக்கிறோம். அந்த காலத்திலலாம் குழந்தை கூடுறதுக்கு நாள் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இன்னொரு நாளைக்கு கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை கூடுற நேரம் தான், கரு உருவாகிற நேரம் தான் கணக்கு. இப்போ நம்ம ஒரு முகூர்த்தம் தொடங்குறோன்னா அதுக்கு லக்கணம் எது? முகூர்த்த லக்கணம் தான் குறிக்கிறோம், அதுதான் முக்கியம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் ஜோதிடர்கள் எடுத்து பாருங்க. அப்போ 6ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த 6 கூடையவன் தசை குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை வளர்றப்ப தந்தைக்கு கடன் ஏற்படும். ஆனால் புதிதாக ஒரு தொழிலோ அல்லது உத்தியோகமோ கிடைக்கும் அப்படிங்கிறது. 7ஆம் பாவங்கிறது மனைவி வாழ்க்கை துணை, அதை அப்போ எடுக்காதீங்க. 8ஆம் பாவம் ஆயுள் எடுத்துங்க. அப்போ இந்த 8ஆம் பாவத்தை சுபர் பார்த்தாலோ, சனி 8ஆம் பாவத்தை பார்த்தாலும் 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் அவனுக்கு ஆயுள் உண்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த காலம் இப்போ நம்ம பிறக்கிற 9ஆம் இடம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் செவ்வாய், மேச லக்னத்துக்கு 9ஆம் இடம் குரு. அப்போ குரு, செவ்வாய், சந்திரன் மேச லக்னத்தில் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகன் நல்ல ஜாதகன், வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் போராடி வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது. 10ஆம் பாவம் செவ்வாய் 10ல் உட்காந்துருக்கார், உச்சமாக இருப்பார். அப்போ நல்ல தொழிலில் தலைமை பதவிக்கு செல்வான். அவன் எந்த வேலை வேணா இருக்கட்டும், அதை அடுத்ததை பார்த்துக்கலாம். 11ஆம் பாவம் சனி பகவான், சனி லக்னத்தில் நீச்சமாக இருந்தால் இந்த ஜாதகனுக்கு மூத்த சகோதரன் இருக்கக்கூடாது. இருந்தால் இவன் வளர்றப்ப அவன் பலகீனம் அடைஞ்சிடுவான் அல்லது அவனையும் பாதிக்கும் அப்படிங்கிறது. செவ்வாய் 11ல் இருந்து 11ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்து 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுட்டா பெரும்பாலும் அவன் தான் தாய்க்கு தலைமகனாக இருப்பான். இதையும் நீங்கள் பாருங்கள், இதுதான் 90% சரியாக வரும். அடுத்தது லக்னாதிபதி 12ல் இருக்கார், உடனே அது செவ்வாய் தோஷம் அது இதுன்னு எடுத்துக்காதீங்க. அந்த ஜாதகன் வெளியூரில் போய் ஜீவனம் செய்வான். இது லக்னாதிபதி வச்சு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்கள். இப்படி இதோடு சேரக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகம் யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன்களை அப்படியே எடுத்து கண்ணோட்டமாக பார்த்துட்டு இது இல்லைங்க தப்புங்கன்னு சொல்லுங்கள், இல்லை இது இருக்குங்கன்னு சொல்லுங்கள். யாருக்காவது உங்கள் ஜாதகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கே வந்திருக்கவங்க ஜாதகத்தில் யார் ஜாதகமாக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். இது என்ன பலன் நீங்கள் பிறந்தப்போ இருந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ யாருக்கும் நம்ம ஜோதிடத்தில் நம்ம ஜாதகம் இது நினைவில் இல்லை. நம்ம ஜாதகத்தையே நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். நாம் எப்படி அடுத்தவங்க ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல முடியும்? பையன் இருக்கா சொல்லுமா, இங்கே அந்த மைக்கில் சொல்லுங்க. விருச்சிக லக்கணமா? லக்னாதிபதி எங்கே இருக்காரு? நட்சத்திரத்தை கேட்கலமா. செவ்வாய் எங்க இருக்காரு? 4ல் இருக்காரா? இவன் பிறக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய வீடு, அதாவது ஆதி காலத்து குடிசை வீடு, கல் வீடு, இது மாதிரி ஏதாவது ஒரு வீடு இருக்கும். அப்போ விருச்சிக லக்னம் அவன் சனி இதில் இருப்பான், கும்பத்தில் இருக்கும். ஏங்க விருச்சிக லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் எப்படிங்க மகரத்தில் இருக்கான்? சனியை விட்டுருங்க, செவ்வாய் 4ல் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதாவது பழைய வீடு, ஏதாவது வீடு இருக்கா? சரி, 4ஆம் பாவத்தோட வேற ஏதாவது கிரகம் இருக்கா? சூரியன் எங்க இருக்காரு? மேசத்தில் இருக்காரு. இது ராகு 2ல் இருக்காரு. நீங்க பழைய வீட்டை இடிச்சுதான் வீடு கட்ட முடியும், கடக்கால் போட்டு வீடு கட்ட முடியாது. அது மாதிரி எடுத்து பாருங்க. அதாவது இது எளிமையான வழிங்க. நீங்க எல்லாத்தையும் காரகத்துவத்தால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான எளிமையான வழி. அவ்வளோதான். உங்க எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி சொல்லி பாருங்க, நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க. இந்த அடிப்படை விஷயத்தை எடுத்துங்க. இப்போ அடுத்தவங்களும் பேசணும், பேச வாய்ப்பு தந்த மேடைக்கு அனைவருக்கும் எனக்கு நன்றி. பேச்ச கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஓகே. ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசினார். ஐயா அவர்களுக்கு மூத்த முன்னோடி சௌரிராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக